இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்கெட்சு அண்டு பொசிஷன் ஸ்கெட்சு அந்த ரெண்டோட யூசேஜ் பார்க்கலாம். இப்போ நார்மலாக வந்து ஸ்கெட்சை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்டு பேக் நமக்கு ட்ரா பண்ண முடியும். ஃப்ரண்ட் வியூ அண்டு பேக் வியூ இந்த பிளெயினை பிக் பண்ணோன்னா இப்போ பாருங்கள், இது வந்து ஹொரிஜான்டல், இது வந்து வீணா வெர்டிக்கல் ஆக்சிஸ், இதுதான் வந்து ஒரிஜின் பாயிண்ட்டு. இப்போ இங்கே நான் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணுறேன். இப்போ ஒரு பஞ்சு எக்ஸிட் பண்ணிடுறோம். இப்போது இதை வந்து நம்ம இந்த பிளெயினில் ட்ரா பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட் பிளெயின், ஃப்ரண்ட் வியூ அண்டு பேக் வியூ. இப்போ இதை நம்ம இப்போ ஃப்ரண்டில் தான் வந்து நமக்கு வந்திருக்கு, ஓரியன்டேஷன் ஃப்ரண்டில் தான் வந்திருக்கு. இப்போ இதை பேட் பண்ணுறோம். இப்போது நமக்கு டிஃபால்ட்டாக ஃப்ரண்டில் இந்த சைடு எக்ஸ்ட்ரூட் ஆகுது. நம்ம ஒரு பிளாக்கை வந்து இப்படி நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஓகே. இப்போ நமக்கு இப்போ பேக்கில் இதே பிளெயினில் பேக்கில் எனக்கு இதே ஓரியன்டேஷனில் எனக்கு இந்த இடத்துல ஒரு கட் எடுக்கணும் அப்படின்னா நார்மலாக வந்து இந்த ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பிளைனையே நம்ம செலக்ட் பண்ணுறோம். அப்படின்னா டிஃபால்ட்டாக நமக்கு முதல்ல எப்படி ஓரியன்டேஷன் வந்துச்சோ அதே ஓரியன்டேஷன் தான் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அதே வியூவில் தான் வச்சு ட்ரா பண்ணணும். பட் நமக்கு இப்போ இந்த பொசிஷன் ஸ்கெட்சை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கேயே வந்து நம்ம ட்ரா பண்ண முடியும். இந்த இடத்துலையே வந்து இதை ஹரிசாண்டலாகவும் இதை வெர்டிக்கலாகவும் நம்ம ஆக்சிஸ் லைனை க்ரியேட் பண்ணி இங்கேயே வந்து நம்ம ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக இது நான் எக்ஸாம்பிளுக்காக நம்ம இது சொல்கிறேன். காம்ப்ளெக்ஸாக வந்து நம்ம ட்ரா பார்ட் பண்ணும்போது வந்து இந்த பொசிஷன் ஸ்கெட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நம்ம இப்போ பாருங்கள், பிளெயினை வந்து கவனிங்க, பொசிஷன் ஸ்கெட்சை பிக் பண்ணிவிட்டு இதே ஃப்ரண்ட் பிளெயின் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஓரியன்டேஷன் ஒரிஜின் பாயிண்ட் இது ஹொரிஜான்டல் வெர்டிக்கல் அப்படி இருக்குது. இப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மாற்றணும். இப்படி திருப்பி இது வந்து ஹொரிஜான்டல் எனக்கு இந்த சைடு வேணும் அப்படிங்கிறத மாற்றணும். அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அப்படின்னு இருக்கும், ஹச் இதை பிக் பண்ணுங்கள். ஹொரிஜான்டல் இந்த ஓரியன்டேஷன் இப்போ மாறிடுச்சு. இது வெர்டிக்கல், எனக்கு இதே அலைன்மெண்ட்டே போதும். ஜஸ்ட் ஓகே, ஓரியன்டேஷன் மாறிடுச்சு. இப்போது இந்த இடத்துல நம்ம டைரெக்டாக வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ண முடியும். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதை எக்ஸ் அண்ட் இதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஹரிஜான்டல் வெர்டிக்கல் இதையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி நமக்கு எங்கே தேவையோ எந்த ஓரியன்டேஷனில் தேவையோ அங்கேயே வந்து நம்ம இந்த பொசிஷன் ஸ்கெட்சை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ண முடியும். இப்போது ஒரு கொஞ்சம் எக்ஸிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பிளெயினில் தான் ஃப்ரண்ட் பிளெயின் தான், ஆனால் வந்து பேக் சைடில் ட்ரா பண்ணியிருக்கோம். பை பொசிஷன் ஸ்கெட்ச் மூலமாக வந்து இங்கே ட்ரா பண்ணி இப்போ வந்து இங்கே ஒரு கட் பண்ணுறோம். கட் ஆகிடுச்சிங்களா? ஓகே. ஸோ இப்போ இப்படி கட் பண்ண முடியும். இது ஒரு சின்ன பிளாக்னால நமக்கு ஈஸியாக இருக்குது. யூசேஜ் வந்து நமக்கு சிம்பிளாக தோணுது. பட் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் டிசைன் எல்லாம் வந்து பார்ட்டெல்லாம் பண்ணும்போது வந்து கொஞ்சம் நம்ம பொசிஷன் ஸ்கெட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு.